அஜித் குமார் சார் ஃபேனு. மிரட்டுது படம், மிரட்டுறாரு படத்தை. ப்ரோ கடைசி சரியான டிஸ்ட்டு ப்ரோ. படத்துக்கு வந்தால் ஐயோ. பார்ட் 2 நான் எப்படி எடுக்கணும்னு நம்ம தமிழ் சினிமா அந்த படத்தை பார்த்து கற்றுக்கணும். படம் மாசு. நீ என்ன பீஸ்ட் வந்து கேஜிஎஃப் பாருங்க. கடைசியில் ராக்கியை கொண்டு போடுறாங்க. அப்புறம் பார்த்தா கதை முடிஞ்சு வச்சு அதுவும் பார்த்தோம். அப்புறம் சைஸாக மூவ் பண்ணுறாங்க. இப்போ நானும் ஒரு தலை ஃபேன் ப்ரோ. அஜித் இந்த மாதிரி படம் நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை. அது மாதிரி சம்பவம்னா இதான் நம்ம சம்பவம். போய் படத்தை பாருங்க. உமால பீஸ்ட்லாம் தோத்து போயிடும். நான் புஷ்பா மாதிரி அடிச்சுக்கிட்டே போவார், அவர் தான் ஜெயிக்க போகிறாரு, சும்மா வில்லைங்க எல்லாம் டம்மின்னு நினச்சேன். இது கூட வந்துக்கலான்னு தோணுச்சு. அங்கே போய் வரலாம் கிடையாது. பீஸ்ட் ஆகுது, பூஸ்ட் ஆகுது, வேற மாதிரி படம். அவருக்கு இது பார்த்துருப்பாரு. பீஸ்ட் நல்லா தான் இருக்கு. அந்த படம் ஒன்றும் கேவலமாக இல்லை, நல்லா தான் இருக்கு, பார்க்கலாம். அதுக்கு ரொம்ப கேவலமாலாம் இல்லை. ஆனால் இந்த படம் வேற லெவல். மதுரை சென்ட்ரல் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு KGF 2 வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா KGF 1 வந்து ஒரு லீடு கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. 2 எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்கள்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபேஸ்புக்கில் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய பேஜை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வேற லெவல் ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் விட செகண்ட் ஹாஃப் மிரட்டி விட்டாங்க. படம் என்ன மாதிரி போய் பார்த்துல சம்பவம்னா இதான் நம்ம சம்பவம். போய் படத்தை பாருங்க. உமால பீஸ்ட்லாம் தோத்து போயிடும். பீஸ்ட்டுக்கு போய் படத்தில் அந்த KGF 2 போய் பார்க்க சொல்லுங்க. ராக்கி பாய் ராக்கு தான். கன்னட நடி ஆக்ஷன்லாம் வேற மாதிரி. ஆக்ஷன் தான் ப்ரோ. தமிழ் நடி ஃப்ரேம் செதுக்கிருக்காங்க ப்ரோ. படத்துல பிரிக்கிறாங்க. இது வந்து இந்தியால ஒன்லி பேன் அவர் தான் ப்ரோ கேரக்டர். செம்ம கேரக்டர். அது ஒரு சீன் வரும் ப்ரோ. நீ எங்க பிறந்தேன்னு நான் இந்தியான்னு சொல்லுவார். அதான் ப்ரோ அவரோட மாசு. ரொம்ப மாசம் எடுத்திருக்காங்க. உண்மையிலே பக்காவா இருக்கு படம். சூப்பர் படம். இது கதை இல்ல காவியம். சூப்பரா இருக்கு. ஃபயர் 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 ராக்கி த மான்ஸ்டர் ப்ரோ. படம் ஒன்று எடுத்தா இப்படி மாதிரி எடுக்கணும். படம் பயங்கரமா இருக்கு. வேற லெவல் ப்ரோ. நாங்கள் தலை ஃபேன் ப்ரோ. வேற லெவல் படம். மிரட்டிட்டார் தலைவா. டெய்லி வர அடுத்த டெய்லி வருவாங்க. ஃபுல் ஆக்ஷன் மிரட்டிட்டார் தலைவா. பாருங்க அடுத்த வருஷம் வர போறேன். கிளைமேக்ஸ் அம்மா சுட்டி தரம் ப்ரோ. எல்லாம் மிரட்டல் ப்ரோ. உள்ள நீ வாங்க உள்ள வாங்க ப்ரோ. பாருங்க போய். மான்ஸ்டர் கேங்ஸ்டர் கிடையாது, மான்ஸ்டர். அதான் கதை. ராக்கி பாய் ப்ரோ. ராக்கி பாய் தலை ஃபேன் ப்ரோ. அஜித் குமார் சார் ஃபேனு. மிரட்டுது படம், மிரட்டுறாரு படத்தை. வேற லெவல் ப்ரோ. பாருங்க மறுபடியும் சார். எட்ஜில் உட்காந்து ப்ரோ பார்த்தோம். மிரட்டிட்டாங்க. இந்தியன் சினிமாவுக்கு பெரிய படம் அது. சீரியஸா பாருங்க அப்போ புரியும். கூர்கா பார்த்தேன். உட்காந்து பார்ப்பீங்க. உட்காந்து எட்ஜில் தான் பார்த்துட்டு இருந்தீங்க எல்லா சினிமே. ஃபுல்லாக உட்காந்து பார்க்கலாம் ப்ரோ. இன்னைக்கு பூரா உட்காந்து பார்க்கலாம் ப்ரோ. மார்வல் ப்ரோ. வேற லெவல் ப்ரோ. படத்துல கூஸ்பம்ஸ் இல்ல. கூஸ்பம்ஸ்ல தான் படம். எல்லாம் ஒரு ஷோ விடாம எல்லா ஷோ உட்காந்து பார்க்கலாம் ப்ரோ. யாஸ் ப்ரோ காண்டி ப்ரோ கடைசி சரியான டிஸ்ட்டு ப்ரோ. படத்துக்கு வந்தால் ஐயோ இந்த மாதிரி ப்ரோ. சூப்பராக இருக்குது. பக்காவாக இருக்கு. ராக்கி சார் ராக் சார் நோ வேர்ட்ஸுங்க. சான்ஸே இல்லை. படம் வேற லெவல். வேஸ்ட் ப்ரோ. ப்ரோ ஆக்ஷன் எப்படி இருந்துச்சு? நல்லா இருக்கு. நீங்கள் ரியல் பீஸ்ட் நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கு ஜி. செம்ம படம். பார்த்து 3க்காக வெயிட் பண்ணுறோம். செம்மையாக இருக்கு. ராக்கி பாய் வேற லெவல். படம் வேற லெவல் ப்ரோ. சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. கிளைமேக்ஸ் செம்ம டிஸ்ட் வச்சிருக்காங்க. பார்ட் 3யோட செம்ம டிஸ்ட் வச்சிருக்காங்க. எல்லாரும் வந்து பார்க்கலாம். செம்மையாக இருக்கு. சாப்டர் 1ஓட 2 நல்லா இருக்கு. இதுவரைக்கும் எடுத்த படம்லாம் 1 எடுத்ததுக்கப்புறம் 2 வந்து கொஞ்சம் ஆவரேஜாக போகும். ஆனால் 2 சூப்பராகவே இருக்குது. 1 விட 2 சூப்பராக இருக்குது. பார்ட் 2 நான் எப்படி எடுக்கணும்னு நம்ம தமிழ் சினிமா அந்த படத்தை பார்த்து கற்றுக்கணும். எப்படி ப்ரோ பார்ட் 1ஓட இது எப்படி பண்ணிருக்கோம்? ஒவ்வொரு 15 மினிட்ஸுக்கும் நம்ம நரமான கிடைக்கும் ப்ரோ. அந்த மாதிரி எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ யாஷ் எப்படி ப்ரோ? ப்ரோ அவர் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் அவர் வந்தாலே நமக்கு ஏதோ ஒரு வைப் ஆகுது ப்ரோ. அந்த மாதிரி இருக்குது. கிளைமேக்ஸ்லாம் அப்படியே சான்ஸே இல்லை. அது அம்மா சென்டிமெண்ட்னா எப்படி ப்ரோ இருக்கு? அதுதான் ப்ரோ படத்தில் ஒரு மேஜிக்கு. அந்த அம்மா எப்போலாம் டவுன் ஆகுமோ அவங்க அம்மா சென்டிமெண்ட் வந்து போகும். ஆக்சுவலாக நானும் அதான் எதிர்பார்த்து வந்தேன். எப்போவுமே வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட் சாப்டர் நல்லா இருக்கும், செகண்ட் சாப்டர் வந்து அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் சாப்டர் நான் அப்படி தான் வந்தேன். ஆனால் உள்ள நல்லா இருந்துச்சு. அதாவது நான் ஹீரோக்கு பில்டப் கொடுத்து நான் புஷ்பா மாதிரி அடிச்சுக்கிட்டே போவார், அவர் தான் ஜெயிக்க போகிறாரு, சும்மா வில்லைங்க எல்லாம் டம்மின்னு நினச்சேன். ஆனால் வந்தோடனே ஒரு ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி நீ என்னடா பெரிய ஆளாக போய்கிட்டே இருக்குன்னு பொல்லிருன்னு ஒன்று வச்சான் ஹீரோவுக்கு. ஹீரோவே படுத்துட்டாரு. அப்போ தான் நம்மளுக்கு எங்கேஜிங் ஆகுது. ஓ இவங்களை எப்படி ஹீரோ ஜெயிக்க போகிறாருன்னு. இப்போ எனக்கு என்ன டவுட்னா சாப்டர் 3ன்னு கொடுத்துருக்காங்க. அது சீக்வலாக வருமா ப்ரீக்வலாக வருமான்றதான் என் மண்டையை போட்டு உடச்சிக்கிட்டு இருக்கேன். ஆமாம் கண்டிப்பாக பார்க்கலாம்.
அமெரிக்காவில் இருக்கா லண்டனில் இருக்கான்னு தெரியாது, நம்ம போய் பார்த்துட வேண்டியதுதான். வேறு லெவலு பார்க்கலாம். பீஸ்ட்டை மிஞ்சிருச்சு படம். பீஸ்ட்டு கூட தோற்றுரும். இந்த படம் வந்துச்சுன்னு வைங்களேன் வேறு லெவல். பீஸ்ட்டு வேஸ்ட்டு என்னை பொறுத்தவரைக்கும். இந்த படத்துக்கு வந்தீங்கன்னு வைங்களேன் பெஸ்ட்டு. தளபதி நான் நேற்று ஃபஸ்ட் ஷோ வந்து பார்த்தேன்ல, அப்படி இருந்தோம். அதான் இந்த படம் தான் டாப்பு உண்மையிலே. இந்த மாதிரி படம் இந்தியன் ஹிஸ்ட்ரியிலே கிடையாது. கேஜிஎஃப் சினிமாவில் ஒரு டஃப் கொடுத்துருக்காங்க படம். பயங்கரமாக டஃப் கொடுத்துருக்கு. ஆனால் தமிழ் சினிமாவில் வேறு லெவலில் எடுப்பாங்க. ஆனால் இது கன்னடா ஃபிலிமில் வந்து இது தரமான படம். இந்தியா முழுக்க பாராட்டுவாங்க. கேஜிஎஃப் 1 2 ரொம்ப மாஸ். கேஜிஎஃப் 3 இருக்கா இல்லையா அந்த மாதிரி எடுத்துருக்காங்க. கிளைமேக்ஸில் லாஸ்ட்டு 20 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் நினைப்பீங்க கேஜிஎஃப் 3 இருக்குன்னு. இருக்கா இல்லையா அது நீங்கள் வந்து பாருங்கள். படம் சூப்பராக இருக்கு ப்ரோ. எப்படி சொல்கிறது, இப்போ நான்லாம் ஒரு தலை ஃபேன் ப்ரோ. இப்போ அஜித் இந்த மாதிரி படம் நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை. அது மாதிரி தமிழ் டேரக்டர்ஸ்லாம் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. வேறு லெவல் ஒரு பேன் இண்டியா ஃபிலிம்னா இந்தியாவில் வந்ததுலேயே இதுதான் ஒரு பேன் இண்டியா ஃபிலிம். அது மாதிரி ஒரு வேறு லெவல் ப்ரோ. வேறு லெவல்னா படம் வேறு மாதிரி சூப்பராக இருக்குது ப்ரோ. ரெண்டுத்தையும் கம்பைனே பண்ண முடியாது. ரெண்டுமே அருமையாக இருக்குது ப்ரோ. கண்ணே இமைக்க முடியலண்ணா. அப்படியே படத்தை ஸ்க்ரீனை மட்டும் தான் பார்க்க முடிஞ்சிச்சு. செம்மையாக இருந்துச்சுண்ணா படம். இல்லை ப்ரோ ஏன் ப்ரோ இருக்குது ப்ரோ. நல்லா இருக்கு ப்ரோ. சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கு. எக்ஸ்பெக்ட் பண்ணது அதிகமாக இருக்கு. ஒருத்தர் சொல்லிட்டு அவர் இது பார்த்து வந்திருப்பாரு. பார்த்து வந்திருப்பாப்ல. படம்லாம் ரொம்ப எதிர்பார்த்தோம் அதிகமாக நல்லா இருக்கு. ஆக்சுவலாக சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கு படம். நல்லா அடே படம் மாசு. நீ என்ன பீஸ்ட் வந்து கேஜிஎஃப் பாருங்க. கடைசியில் ராக்கியை கொண்டு போடுறாங்க. அப்புறம் பார்த்தா கதை முடிஞ்சு வச்சு அது இதுன்னு பார்த்தோம். அப்புறம் சைஸாக மூவ் பண்ணுறாங்க. மூவ் பண்ணி பார்த்தா சாப்டர் 3ன்னு வருது. உங்கள் அம்மா அப்படி இப்படி காப்பரா கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க பையன். சாப்டர் 3க்கு வெயிட் பண்ணுறோம்னே. படம் வேறு லெவல்ண்ணே. பீஸ்ட் பார்த்துட்டோம்னா அது என்ன படமாண்ணே. நீ பொம்மை விளாட்ற மாதிரி கீழே மாதிரி இருக்குண்ணே. இப்படி கேம் விளாட்ற மாதிரி இந்த படத்தை வந்து பாருங்க. எங்கள் அம்மா எல்லாமே ஒரிஜினல் மாதிரி கொண்டு போய்க்கிருக்காங்க. அம்மா என்னைக்குமே தலை தானே. அல்டிமேட் அஜித்குமார் தான். அதனால இல்லை, ஃபஸ்ட்டு பையன் டிக்கெட் எடுத்துருக்கான் பீஸ்ட்டுக்கு. அதை போய் பார்த்தேன். என்ன தலை வச்சுன்னா பார்க்கக்கூடாதா என்ன ஃப்ரெண்டு கூப்பிட்ருக்கேன். அவர்கிட்ட போய் பார்த்தா சரி நல்லா இருக்குன்னு நாங்களும் பார்த்தோம். அவ்வளோவா ஒன்றுமே இல்லை பீஸ்ட்டில். அடுத்து பார்த்தா கேஜிஎஃப் வந்து ஃபஸ்ட் ஷோ இப்போ நம்ம பையன் தான் டிக்கெட் எடுத்து கொடுத்தான். அது வந்து பார்த்தோம். வேறு லெவல் உண்மையிலே வேறு லெவலு. சாப்டர் 3 வெயிட் பண்ணுறேன். ஆமாம் கண்டிப்பாண்ணே. அமேசிங். 3rd பார்ட்டுக்கு வெயிட்டிங். எப்படி ப்ரோ ஸ்க்ரீன் பிளே எப்படி ப்ரோ இருக்கு? எல்லாம் போய் எல்லாம் கிடையாது. பீஸ்ட் ஆகுது பூஸ்ட் ஆகுது. வேற மாதிரி படம். ஏன் ப்ரோ பீஸ்டோட கம்பேர் பண்ண முடியாதா ப்ரோ? இல்லை இது வேற லெவல். பீஸ்ட் எல்லாம் ஒன்றும் கிடையாது. படத்தில் முடிச்சிருந்தாங்க. படம் சூப்பராக இருக்கு. பீஸ்ட் நோஸ்ட். நீங்கள் டிக்கெட் எடுத்துட்டீங்களா? டிக்கெட் கிடையாது ப்ரோ. படத்தில் மாஸ் இருக்கலாம். மாஸே படமாக இருக்குன்னா கேஜிஎஃப் 2 தான். பீஸ்ட்லாம் உண்மையிலே வேஸ்ட்டு. கேஜிஎஃப் தான் பெஸ்ட்டு. கேஜிஎஃப் தான் பெஸ்ட்டு உண்மையிலே ப்ரோ. இதுனே தொட்டிருக்கலாம். தரமாக இருந்திருக்கும். பயங்கரமாக இருக்குண்ணா மூவி. இந்த மூவியை ஃபஸ்ட்டு விட்டுருக்கலாம். இந்த மூவிக்கு வந்திருக்கலாம். தேவையில்லாமல் அதுக்கு போய் டிக்கெட்டு நைட்டு போயிட்டு திரும்பி மார்னிங் வர இங்கே வந்து இது கூட வந்துருக்கலாம்னு தோணுச்சு. அங்கே போய் வேஸ்ட்டுண்ணா. அது பீஸ்டெல்லாம் வேஸ்ட்டு. கேஜிஎஃப் தான் பெஸ்ட்டு. அரட்டிட்டாங்க படத்தை. கேஜிஎஃப் 3க்கு தான் வெயிட்டிங்கு. கேஜிஎஃப் 3 வருது வெயிட்டிங். வேற லெவல் படம். வேற லெவல். ஒரே ஒரு வருத்தம் பாவம் பீஸ்ட் பாவம். ஏன் ப்ரோ பீஸ் பாத்தீங்களா ப்ரோ? பீஸ்ட் நல்லா தான் இருக்குது. அந்த படம் ஒன்றும் கேவலமாக இல்லை. நல்லா தான் இருக்குது. பார்க்கலாம். அதுக்குன்னு ரொம்ப கேவலமாலாம் இல்லை. ஆனால் இந்த படம் வேற லெவல். பார்ட் 3 வெயிட்டிங். ஸோ அது மட்டும் இல்லாமல் யாஷ் எப்படி ப்ரோ பண்ணியிருக்காங்க? யாஷா படமே மிரட்டிருச்சுன்றேன். அம்மா சென்டிமெண்ட் தான் படத்துக்கே ஃபஸ்ட்டு. படம் வேற லெவல். நல்லா இருக்குது. தந்தானே நானே எல்லாமே தரமாக இருக்குது. படமும் வேற லெவல். பாருங்க. ஃபேமிலியோட பார்க்கலாம். பசங்களும் பார்க்கலாம். எல்லாருமே பார்க்கலாம். படம் நல்லா சூப்பராக இருந்துச்சு. சூப்பராக உண்மையில் ஒருத்து வின்னர். பீஸ்ட் கூட வந்துருந்துச்சுன்னா பாவம் பீஸ்ட் கொஞ்சம் தலாடி இருக்குன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் ஏற்கனவே பீஸ்ட் வரும்போது பீஸ்ட் தான் கெத்தாக வரப்போகுது அப்படின்னு சொல்லி இல்லை அப்படி தான் சொன்னால் பாவம் 4 வருஷம் வெயிட் பண்ணார். சூப்பராக இருந்துச்சு படம். இல்லை உண்மையில் பீஸ்டோட கம்பேர் பண்ணும்போது நல்லா ஒரு ஃபாரினில் தான் கண்டிப்பாக இந்த சாப்டர் 3 கண்டிப்பாக ஃபாரின் தான் சூப்பராக எடுத்திருக்காங்க. ஏன்னா சான்ஸே இல்லை. ரொம்ப பிடிச்சிருச்சு இந்த படம். அதாவது இந்த ஜான்விக் படம் பார்த்துருக்கீங்கல்ல, ஜான்விக்கை விட கேஜிஎஃப் 2 தான் செம்மையாக இருக்குது. அந்த மதரோட அந்த சென்டிமெண்ட் தான் ஃபீலிங் செம்மையாக இருந்துச்சு ப்ரோ அந்த படத்தில். ஸ்க்ரீன் ப்ளே தான் ப்ரோ செம்மையாக இருந்துச்சு படத்தில். மித்தபடி வேறு எதுவுமே எப்படி சொல்கிறது எந்த இடத்துலையுமே அவங்க ஃபால்ட் பண்ணவே இல்லை. கொண்டு வந்துட்டாங்க சினிமாட்டோகிராஃபிலாம். செம்ம ப்ரோ படம். நீங்கள் போய் கண்டிப்பாக பார்க்கலாம். எல்லாருமே பார்க்கலாம். பீஸ்ட்டை விட இதான் ப்ரோ சூப்பராக இருக்குது. அதுக்காக நான் பீஸ்ட் தப்பாக சொல்லலை. பீஸ்ட்டை விட இது செம்மையாக இருக்குது ப்ரோ. ஹாப்பியாக இருக்குது அந்த படம் பார்த்தோன்னே. ஒரு எனர்ஜி கிடைக்குது. செம்ம எனர்ஜி கிடைக்குது இந்த படம். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் படம் பார்த்துட்டீங்கன்னா படம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக்கில் பார்த்துக்கிட்டு இருக்கவங்க ஃபேஸ்புக் பேஜை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது போன்ற அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். பை ஃப்ரம் உங்கள் விஜய் விஸ்வா. டாடா பை பாய்.